வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லீகல் விஷன் தமிழ் நியூஸ். அதாவது திருப்பதி லட்டு, அதில் மாட்டு கொழுப்பு, ஃபிஷ்னுடைய ஆயில், மீன் எண்ணெய் இதையெல்லாம் கலந்துருக்கிறாங்க என்ற ஒரு சர்ச்சை உருவாச்சு. அந்த சர்ச்சை இன்றைக்கு ஆய்வில் ஆமாம் கலந்திருக்கிறார்கள் என்று நிரூபணமாயிருக்கிறது. இப்போ அந்த கோயிலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பிராமணர்கள் அவங்களுக்கு இதை பற்றி எதையும் தெரியாத என்பதை போல, எங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்து போச்சு என்பதை போல இப்போ சாந்தி பூஜை செய்கிறாங்க. பூஜை செய்து தீட்டு கழிக்கிறாங்க கோயிலில். இப்படி சாந்தி பூஜை செய்து தீட்டு கழிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தீட்டு போயிடுமா? இத்தனை ஆண்டு காலமாக அது எவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்ருக்குறான்? வருஷத்தில் 4 தடவையாச்சு கோயிலுக்கு போகிறவங்க இருக்கிறான். திருப்பதி கோவிலில் போயிட்டு லட்டை வாங்கி சாப்பிட்றவங்க வருஷத்தில் 4 தடவையாச்சு சாப்பிடுவாங்க. குறைஞ்சபட்சம் 2 தடவையாச்சு சாப்பிடுவாங்க, அல்லது இன்னும் குறைஞ்சபட்சம் 1 தடவையாச்சு சாப்பிடுவாங்க. இப்போ அவங்க ரத்தத்தில் அந்த பீஃபுனுடைய எண்ணெய், ஃபிஷ்னுடைய எண்ணெய் இதெல்லாம் கலந்துருக்கும் இல்லையா? இதெல்லாம் கலந்து ரத்தத்தில் ஊறி இருக்கும். இப்போ நீங்கள் கோயிலில் சாந்தி பூஜை செய்து அங்கே நீக்கிறீங்க அதெல்லாம். இப்போ நீங்கள் அங்கே சாந்தி பூஜை செஞ்சிங்கன்னா இத்தனை வருஷமாக அந்த லட்டை வாங்கி சாப்பிட்டவனுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய அந்த பீஃப்னுடைய வெண்ணெய், ஃபிஷ்னுடைய ஆயில் இது எல்லாம் ரத்தத்துலேருந்து நீங்கிடுமா? என்னையா இது? முட்டாள்தனமாக இல்லை இது? இது எவ்வளோ பெரிய கேவலம் இது! ரெண்டாவது, பிராமணர்களுக்கு தெரியாமல் அங்கே லட்டு செய்கிறானா எவ்வளவு? நீங்கள் தானே கிண்டுறீங்க, நீங்கள் தானே செய்கிறீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு தானே எல்லாம் வாங்கி சாப்பிட்டான். உங்களுக்கு தெரியாமல் எப்படி பீஃப்னுடைய வெண்ணெய், ஃபிஷ்னுடைய ஆயிலெல்லாம், மீன் ஆயிலெல்லாம் எப்படி கலந்துருக்க முடியும்? நீங்கள் தானே கலந்தீங்க. இன்றைக்கி அம்பலப்பட்டு போயிட்டீங்கன்றதுனால இப்படியெல்லாம் பூஜை செய்து இப்படிலாம் பண்ணுறீங்கன்னா, முதல்ல உங்களை கோயிலுக்குள்ளே விட்டதே தப்பியா? முதல்ல எதுக்கே நீங்கள்லாம் கோயிலுக்குள்ளே இருக்கிறீங்க? நீங்கள் இது எவ்வளோ பெரிய அட்டூழியம், இது எவ்வளோ பெரிய மோசடி இது! இந்த மோசடி நபர்களை முதலில் கோவிலிலிருந்து வெளியேற்ற வேண்டும். தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் கோயில்கள் இருக்கிறதோ அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் முதல்ல வெளியேற்றுங்க. உங்களால் தான் அசுத்தமாகுது கோவில். முதல்ல வெளியேறினீங்களா? அசுத்தமானவர்கள். உங்களுடைய உணவு தானே அது, மாட்டுக்கிறீங்களா? நீங்கள் தானே சாப்பிட்டீங்க. உங்களுடைய மூதாதையர்கள் சாப்பிட்டு தானே இங்கெல்லாம் வந்தீங்க. நீங்கள் இன்னைக்கு எங்ககிட்ட கொண்டாந்து அது எல்லாத்தையும் கொண்டாந்து தளிச்சு விட்டுட்டு நீ ஏதோ தியானம் பண்ணி யாகம் வளர்த்தி அந்த தீட்டெல்லாம் ஒழிப்புன்னா இது எவ்வளோ பெரிய கொடூரம் இது!